ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். Good evening, Vijay uncle, Atli uncle, Priya aunty, Danu uncle, Kanna uncle, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் thank you. So I'd like to say thank you very much all for being here, and I'm very nervous about Thursday. I'm very excited. It's been a great journey with a great team, and I'm excited to see what you guys and girls think of the film itself. Congrats, Amy. Now you're getting to do with movies with all the big names in the field. Your confidence must have taken a huge upswing. How is that feel, and how do you think of the future holds for you? It feels fantastic. I've been dying to work with Vijay for a very long time since I come to the country. I'd watch his films on TV when I'd be in the hotel room shooting for Madrasa Pattanam, and I'd be like, who is this guy? Who is this hero? And now I'm working with him, and I feel very blessed. I feel very lucky. I've got to thank my director for giving me that opportunity. But it's been a great journey, and onwards and upwards, hopefully. I wish to continue with a lot more South films and a lot of films across the country. You know another Vijay. Exactly. You must be really feeling on top of the world. I really feel great. It's a blessing. I'm very, very fortunate. Thank you. All the best. Thank you. ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணணும்னு நினப்போம். எனக்கு இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக எனக்கு மைண்டில் தோணுறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மற்ற படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எமோஷன்ஸ் இதில் ரொம்ப சாலிடாக இருக்கும். உதாரணத்துக்கு கோவம் வந்து அடிக்கிற இடத்துல கோவம் வந்து கண் கலங்கி யாருக்காக கண் கலங்கணுன்றது ஒரு நோக்கம் ஒன்று போயிட்டு வந்து தான் அடுத்து கோவமே வரும். அந்த எமோஷ்னல் ஃபேக்டர் இதில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வெறும் ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் புரிதலாகவும் சில இடங்களில் எமோஷ்னலாக அதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கு என்ன ரெமெடி பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அண்ணன், நம்மளோட அப்பா, நம்ம வீட்டில் ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தால் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், அவங்க நம்மகிட்ட எப்படி இருப்பாங்க, அதே மாதிரியான ஒரு ஆள் சமுதாயத்துக்கே எல்லாத்துக்குமே அண்ணனாகவும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் இந்த போலீஸ்கார தெரியணும். அதுதான் நான் படத்தில் புதுசாக சொல்ல வந்திருக்குதுன்னு சொல்லிக்கலாம். இந்த படத்தோட போலீஸ் அதிகாரி ஒரு தனிப்பட்ட ஆளை எதிர்த்து போராடுறாரா இல்ல ஒரு சமூக பிரச்சனைக்காக போராடுறாரா? சமூக பிரச்சனைகள் போராடுவார், தனிப்பட்ட ஆளுக்கும் போராடுவார். எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்கும்ண்ணே. வெறும் ஒரு இடத்துல கதை ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிஞ்சிடாது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய என்னென்ன சொல்லணும்னு நான் நினச்சனோ அது எல்லாமே அங்கங்கே அதுக்கான ஒரு ஆட்களை வச்சு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி அங்கங்கே எதிர்த்துக்கிட்டே வருவார். ஒரு சாலிடான விஷயம் வரும்போது அந்த சாலிட்னஸ்லோட இன்னொருத்தரை எதிர்த்துக்கிட்டே போவார். டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் தெரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க. ஆல்ரெடி வந்து தெறிக்கு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேதானந்தம் வந்ததுனால தான் இது வச்சிங்க நீங்கள் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. அந்த தெரின்னு வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணமாக எமோஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்ஷன் பேஸ்டாக இல்லையா டைட்டில்? என்னென்ன புரியல. எமோஷன் ஆக்ஷன் பேஸ்டாக இருக்குது டைட்டில். ஆனால் எமோஷன் அதிகமாக இருக்கும். இல்லைண்ணே, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த படத்துக்கான டைட்டில் நிறைய நான் யோசித்து எனக்கு நிறைய கிடைக்கல. நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல. காரணம், நிறைய பேர் அதே டைட்டில் வச்சு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு கரெக்டான டைட்டில் எதுவாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த டீசர் பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க, செம அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரைலர் பார்த்து செமன்னு சொன்னாங்க. அதை இன்றைக்கி கண்டெம்பரரியாக நான் எப்படி சொல்லணும்னா தெரியும்னு சொல்லுவேன். ஸோ அது இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்காது. தப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அந்த படத்தோட மூடே அந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ அதனால் தெரியும்னு வச்சேன். அதுதான் அதுக்கான பின். இதை தவிர்த்து நீங்கள் முன்னே கொஞ்சம் ஆராய்ஞ்சு மற்ற படங்களில் வந்தனால நான் வச்சுருக்கேனா இல்லையா நீங்கள் ஆராயணும்னா கூட படத்தோட பூஜை அன்னைக்கு ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூ எடுக்கும்போது அது ஆன்லைனில் கூட இருக்குது. ஜிவி பிரகாஷ் 5 பாட்டு கொடுத்துருக்காரு, 5ம் தெரியா வந்திருக்குன்னு. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தெரி. ஸோ அதையே நான் டைட்டிலாக வச்சேன். அதான ரீசன்.
அது ஒரு சஸ்பென்ஸுண்ணே. சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டேன், நீங்கள் விஷயத்த சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, பட் அது என்னன்றது படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்கண்ணே. தாய் தந்தையர் வளர்ப்புல தான் ஒரு பையன் வந்து இல்லை ஒரு பொண்ணு வந்து நல்லவளாகவும் தீயவளாகவும் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி சொல்லிடுறீங்க? அதானே முக்கிய பிளாட்டே அங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ வந்து நம்மளை சுற்றி நிறைய அநியாயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும். ஒரு திருட மட்டும் திருடம் கிடையாது, மக்கள் பணத்தை எடுக்கிறவங்க கூட திருட. ஒரு பொண்ணோட செயின் ஆக்கிறவன் வந்து ஒரு சாதாரண மனப்பான்மை உள்ளவனாக இருக்கவே மாட்டான். அவன் மனசில் ஒரு ஈரமோ இறக்கமோ சத்தியமாக இருக்காது. ஒரு பொண்ணு ஐடி பொண்ணு ரோட்டில் போயிட்டுருக்கு, பைக்கில் சர்ன்னு வந்து செயின் எடுத்துகிட்டு போகிறான், அந்த பொண்ணு கீழே விழுது, அது அன்கான்ஷியஸ் ஆகுது, கோமா ஆகுது, கல்யாணம் பண்ணது நடக்காமல் நின்று போகுது. இப்படின்னு எந்த ஒரு கிரைம் எடுத்தாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியவங்க எமோஷ்னலாக பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அவனை பொறுத்தவரைக்கும் பணமும் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். ஸோ இது எல்லா கிரைம்லையும் பார்க்கும்போது இருந்தது. இது எங்கேருந்து ஆரம்பம், இது யாரை போய் குறை சொல்கிறது, யாரை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு உட்காந்து ஆராயும் போது ஒரே விஷயம்தான், ஒரு பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தோம்னா அவன் அப்படி மாற மாட்டான். கொள்ளையடிக்கிறவன், ரயிலுக்கு குண்டு வைக்கிறவன், ரேப் பண்ணுறவன், செயின் ஸ்நாச் பண்ணுறவன், ஊர் பணத்தை திருடுறவன், இவர் எந்த தப்பு பண்ணுறவனா இருந்தாலும் அவன் யாரோ ஒருத்தனோட பிள்ளையாக தான் இருக்கான். ஒழுங்காக வளர்க்கப்பட்டானா அது நடக்காதுன்றது நான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன்னு. அதுதான் நான் இந்த படம் ஆரம்பித்ததுக்கான மையப்பகுதி. அதை எப்படி சொல்லியிருக்கேன்னா, அதை தான் அழகாக இந்த எல்லா கலவையும் வச்சு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது என்டர்டெயின் ஆனோம், என்கேஜ் ஆனோம், அதில் தான் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னும் போது அதில் அழகாக அதை நான் பொருத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன்னு. அதை நீங்கள் படம் பார்த்துட்டு கன்வே ஆச்சா என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஹீரோங்கிற படத்தில் ஒரு முக்கியமான பாடல் பாடியிருக்காரு. ஆமாண்ணே. அப்புறம் இந்த ப்ரொமோஷனலுக்குலாம் ஒதுக்கப்படுறாரா இல்லை கூப்பிடலையா, வரலையா? ஒதுக்க யாரையுமே ஒதுக்க முடியாதுண்ணே. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அது மேக்கிங் கூட அங்கே போட்டோம் தேட்டரில், அதே ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த அவர் பாடின அவர் மேக்கிங் கூட அவர் அன்றைக்கி அவைலபிள் இல்லைன்றனால அவரோட ப்ரெசன்ஸ் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி யாரையும் இந்த உலகத்தில் ஒதுக்க முடியாதுன்னு. என்ன காரணம்னா விழாவில் அவர் எதுலையுமே அவர் கலந்துக்கல, அதனால சரி இல்லை, அவர் ஜென்ரலாக நாட் அவைலபிள், அதனால வரல. ஆனால் அவர் இல்லாத ப்ரெசன்ஸை கூட நம்ம திரையில் காமிச்சிடணும்னு அவர் மேக்கிங் ஒன்று போட்டோன்னே. விஜயோட கேரக்டரில் லாட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்காமே. Has he met the expectations? Vijay, he has been cramped with so much of expectations. அவரோட கேரக்டர்லேயே எக்கச்சக்க டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் படித்தேன். How true it is and has he met the demand? டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட் தான், ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை தான். ஒரு போலீஸ்கார ஸ்டோரின்னு நம்ம எடுத்தோம்னா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். பட் ஒவ்வொரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டுமே தான் அது இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாகும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சாலிடாக இருக்கும் ஸ்டோரி மூவிங் வைஸ். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த ஜோசப் குருவிலா அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு மலையாளி, அவர் வந்து ஒரு குழந்தையோட அப்பா, அதுவும் விஜய் சார் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் சாலிட் ஃபேமிலி போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து விஜயகுமார்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தர்மேஸ்வர் என்ன பண்ணியிருக்காரு நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 கேரக்டரும் நம்ம வார்த்தையாக சொல்லும் போதே அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது அது ஒரு படமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது டெஃபினட்டாக அதுக்கான டைமென்ஷன் வந்திருக்கும். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது நீங்கள் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். டெஃபினட்டாக ஆஸ் அ ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை தாண்டியே இருக்குன்றது என்னோட பார்வை. உதிரிப்பூக்கள் மகேந்திரன் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு அழியாத கோலங்களாக தான் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து நீங்கள் இந்த படத்தை வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி அவர் என்கிட்ட ஒரு சொன்னார். அவர் வில்லனை அறிமுகப்படுத்தாமல் நல்ல குணச்சித்திர வேடத்தில் அறிமுகப்படுத்திருக்கலாம்ல, நீங்களே அவருடைய ஃபாலோவருங்கிறனால. ஆமாண்ணே, எனக்கு வந்து இந்த கேரக்டர் அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவரும் கதை கேட்டுட்டு அவருக்கும் பிடிச்சி தான் பண்ணார். 2 பேரும் புரிதல் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால அது கரெக்டாக அமைஞ்சதுன்னு. மற்றபடி அவர் வில்லனாக தான் காட்டணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணும்போது அதை நான் ட்ரை பண்ணும்போது அவருக்கும் அந்த கதை பிடிச்சி இதை நான் பண்ணுறேன், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவரும் கதைக்குள்ளே வந்தார். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் கன்சர்ன். அது வேற ஒரு ஃபீல். அது ஆக்சுவலாக அவர் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் ஸ்பாட்டில். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நம்ம போய் அவர்கிட்ட டைலாக் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம், ஆனால் அவர் வந்து நம்மளும் பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷாட் நான் சொல்லிட்டு வரும்போதே கோச் இங்கே வாங்க அப்படின்னாரு. நம்மளுக்கு அதுலேயே வேர்த்து ஊற்றிடுச்சு. அதுக்கப்புறம் தோளில் கைப்பட்டு நான் என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் எனக்கு ஒரு தடவை செஞ்சு காமிங்க, நான் ட்ரை பண்ணுறேன். அவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே என்ன ட்ரை பண்ணுறேன்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு குழந்தைத்தனத்தோட ஒரு இன்னசென்ஸோட எப்பயுமே இருப்பார். அது எனக்கு வேற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் லைஃப்பில் திருப்பி நான் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்டை என் படத்தில் நடிக்க வச்சாலும் அந்த ஒரு திருப்தி நிலை எனக்கு வருமானு எனக்கு தெரியல. சார் விஜய் படம் பார்த்துருப்பாரு, படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இங்கே அண்ணே
படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாருண்ணே. இதுதான் கதை கேட்டு என்ன சொன்னாரோ அதே தான் படம் பார்த்துட்டு சொன்னார். உங்களோட பதிலுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னொன்று ட்ரெய்லரு ப்ரமோஷன்லாம் ஹீரோயினோட நைனிகாவை தான் நிறைய ப்ரமோட் பண்ணுவீங்களே, ஏன்? என்ன காரணம்னா, இப்போ படத்தில் ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கான இது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குழந்தை நட்சத்திரமாக விஜய் சாருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நைனிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து மக்கள்கிட்ட இது குழந்தை வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு படம் காட்டுறதுக்காகவே டெலிபரேட்டாக நான் வந்து ஈக்குவலாக ப்ரமோட் பண்ணேன். பட் அதுக்கு காரணம் அவ்வளோ சீன்ஸ் படத்தில் இருக்குது. அதை எப்படி பார்த்தாலும் யார் ட்ரெய்லர், நான் என்னை தவிர யார் கட் பண்ணியிருந்தாலும் நைனிகா ட்ரெய்லரில் அதிகமாக இருந்திருப்பாங்க. குட்டி பத்மினிக்கு அவங்க அம்மா கூட வருவாங்க. டேரக்டர் அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மா வசனம் சொல்லும். அதுமாதிரி ஷாம்லியும் நான் பார்த்துருக்கேன், ஷாலினியும் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா கூட வருவார். அவங்க அப்பாட்ட தான் சொல்லணும் டைலாக். அந்த அம்மா அந்த பொண்ணு 2 பேரும் நடிப்பாங்க. எப்போ சாப்பிட்ணும் போக்குறதுக்கு பூரா அவங்க அப்பா தான் டேக்கர் எடுத்துக்கிட்டாரு. இதில் வந்து அவங்க அம்மா பாதுகாப்பு அதிகாரியா இல்லை வேற யாரும் வந்தாங்களா? நேராக டேரக்டாக நீங்களே டைலாக் சொன்னீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து மீனா மேம் ஷூட்டிங் ஸ்பாட் வர்றது தான். பாவம் அவங்க ஒரு எப்படி எப்பேற்பட்டாலும் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸரும் நடிச்சிருக்காங்க. அந்த வெயிலில் நான் அது ஒரு சின்ன இடமா ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு மானிட்டர் வச்சுருப்போம். அதில் ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும். பல தடவை நான் என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா அவங்க பொண்ணு நடிக்குதுன்றதை தாண்டி ஒரு என்ன சொல்ல ஒரு கம்ப்ளீட் டெடிக்கேஷனோடு அவங்க இருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி அவளை கூப்பிட்டு வரதுலேருந்து இதெல்லாம் தாண்டி சொல்லி கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அவங்க ஃபஸ்ட்டு டேவே சொல்லிட்டாங்க என்கிட்ட, இந்த பாருங்கள் பார்த்துக்குங்க, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஷூட்டிங்கில் இதை வெயிட் பண்ண வைக்கலாம், அதை வெயிட் பண்ண வைக்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. குழந்த வச்சு நம்ம பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்குன்னு தோணுது, பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. இல்லை மேம் நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த நான் பார்த்துக்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தையை எங்கேயுமே ஓவர்போர்ட் பண்ணாமல் எனக்கு வந்து நான் இப்படி பண்ண சொல்லட்டுமா அப்படி பண்ண சொல்லட்டுமான்னு கூட கேட்டதில்லை. அவங்க அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க. சில நேரம் அவள் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க என்னை பார்த்து தான் சிரிப்பாங்க, நான் முதலே சொன்னேனா அப்படின்வாங்க. அண்ட் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கருணான்னு ஒரு என்னோட அசோசியேட் ஒருத்தர் வச்சுருந்தேன். ஸோ குழந்தைய ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது அவர் தான். அண்ட் நிறைய இடங்களில் மீனா மேமோட சப்போர்ட் எங்களுக்கு பெருசாக ஆக்டிங்லேயும் ஹெல்ப் ஆச்சு. இதுதான் நடந்தவை. மீனா மேம் கம்ப்ளீட் டே 1 ஷூட் ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரையும் என்ன சொல்ல போனால் கேக் வெட்டுற வரையும் கூடவே இருந்தாங்க. தெரி பார்ட் 2 அப்படின்றது வந்து மக்களின் பார்வையின. ஸோ தெரி பார்ட் 1 எப்படி பார்க்குதோ அதை வச்சு தான் தெரி பார்ட் 2. பட் இதை பற்றி நானும் விஜயண்ணனும் இதை செகண்ட் பார்ட் பண்ணுன்றது இது வரைக்கும் நாங்கள் எதுவும் அது மாதிரி எதுவும் பேசிக்கல. பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சா மைண்டில் இருக்குது, பார்க்கலாமே. ராஜாராணி வந்து மௌனராமன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ சத்ரியன் பார்த்தீங்க அப்படின்னா இது தெரி பார்த்தீங்க அப்படின்னா சத்ரியனோட இன்ஸ்பிரேஷன் வருது. அது என்ன காரணம்? எதை வச்சு சொல்கிறீங்க? ராஜாராணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருந்ததா? ராஜாராணி பார்த்த மாதிரி இருந்தது? சத்ரியன் ட்ரெய்லர் இது அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னு. ஸோ ஐ கான் ஆன்சர் ஃபார் இட். பட் டெஃபினெட்லி மணி சார் இது இன்ஸ்பிரேஷன், அதை நான் மறுக்க முடியாது. பட் உங்களோட பார்வைக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனா, நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஏதாச்சும் இருந்தால் we will sit and discuss on it. டெஃபினட்டாக அது கிடையாதுண்ணே. அதனால தான் என்னென்னா இப்போது எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் கதையை எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன தோணுமோ அதுதான் உங்களுக்கு தோணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு போலீஸ் ஸ்டோரியை எடுத்தாலும் அதோட இமயம் என்னவோ அது தோன்றதுல தப்பு இல்லை. என்னை வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். பட் டெஃபினட்டாக இது ஒரு இன்னைக்கு சாலிடாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் மேட்ரு தான். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கன்வே ஆகணும். அது இல்லைன்றது கதை தோன்ற முதல் புள்ளி ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. அது என்னன்றது படத்துக்கு அப்புறம் தானே என்னால் சொல்ல முடியும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பட் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே அது பிடிக்கும், நம்ம எல்லாருமே அதுக்கு குரல் உயர்த்தணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு உருவாக்கத்துலேயும் சும்மா என்டர்டெயின் பண்ணோம், என்கேஜ் பண்ணோம், பணம் சம்பாரிச்சோம், ஏர்ன் பண்ணோன்றது இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணாதான் நம்ம வந்து ஒரு முழுமையான கிரியேட்டராக மாறுவோன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி பார்த்தா இது நம்ம சம்பாரிச்சோம், என்டர்டெயின் பண்ணோம், என்கேஜ் பண்ணோன்றது தாண்டி இந்த படத்தில் ஒரு சாலிட் மேட்டர் ஒரு மாஸ் மீடியம்க்கு சொல்லியிருக்கோம். அது என்னன்றது இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. ஒரு உமன் சேஃப்டி பற்றின ஒரு விஷயம் இருக்குது, உமன் சேஃப்டி பற்றின கண்டிப்பான ஒரு விஷயம் இருக்குது. அந்த குழந்தைங்கள் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க, இதை நம்ம பார்க்குறோம். இது யாரோட இதில் நடக்குது, என்ன இதில் நடக்குது, அதுதான் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஆனால் நம்ம அதை கடந்து போகிறோமா இல்லை அதுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சொல்லணும்னு அங்கங்கே தோணுச்சு. அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமில்
சொல்லியிருக்கேன். திருமதி சங்கீதா விஜய் வந்து இந்த படத்தினுடைய பேக் போனால் உங்களுக்கு உதவி பண்ணி இதில் எப்படியா கண்டிப்பாக நீ ஜெயிச்சாகணும்ன்ட்டு உங்கள்கிட்ட சொன்னதாக கேள்விப்பட்டோம். அது உண்மையா? எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க? இல்லை, நான் கதை சொல்ல அந்த ரூம்குள்ளே போகும்போது, அவங்க வீட்டு அண்ணனோட அந்த ரூம்குள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்க தான். அவங்க பார்க்கும்போது எப்படியாச்சும் முடிச்சிருங்கன்னு தெம்ஸ்அப் கொடுத்தாங்க. அது ஒரு ஊன்றுகோல் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணி. வழக்கமாக இன்ட்ரோல் பிளாக்கு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அடிச்சு சொல்லுவேன். நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாவோ இல்லை கான்ஃபிடென்ஸ் லெவலில் உச்சத்துலையோ நான் அது சொல்ல. இன்ட்ரல் பிளாக் வந்து இந்த எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ஒரு மாசை தாண்டி எமோஷ்னலாக பட்டுன்னு அடிச்சுது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அடிச்சதுன்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எதுவுமே அதை பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம மட்டும் இங்கே பேசணும்னா தற்பெருமையாகவும். ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து ஒரு சீன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு சீனில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி எது கருத்து இருக்காங்க? ஒரு யாரோ படம் பார்த்தவங்க உங்களுக்கு பேசியிருக்காங்க, கரெக்டாக ஒத்துக்காங்க. என்ன பொய்யா? ஆனால் அப்புறம் அப்படி எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, பரவாயில்ல, யாரும் பார்த்துருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் வந்திருக்கு படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தது. அது சொல்லுங்கண்ணே. அது நான் உண்மையை தானே பேச முடியும். அது மாதிரி நீங்களும் உண்மையை சொல்லணும்ல. சொல்லுங்கண்ணே, இப்போ கேள்வி கேளுங்க. இல்லை, அதான் ஒரு சீன் வந்து படத்தில் வந்து முக்கியமாக இருக்குதுன்றாங்க. அந்த சீன் பற்றி சொல்ல முடியும்? அதான் நான் அண்ணன் கேட்கும் போது கூட நான் சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயத்த அங்கேருந்து தான் கதை தோண ஆரம்பிச்சுது. அதனால தான் அவர் கேட்டதுக்கும் நான் சொன்னேன், இது மொத்தமாகவே வேற. ஸோ அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், அதை நம்ம டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம். இந்த படத்துக்கு 2 கதாநாயகிகள் எதனால் தேவைப்பட்டாங்க? கதையில் டெஃபினட்டாக ஹீரோயின்ஸ் எதுக்கு தேவைப்படுவாங்களோ அதுக்கு தான் சார். என்னென்னா, ஒரு பாட்டுக்கோ ஒரு டான்ஸுக்கோ வந்து போகிற ஹீரோயினை நான் இது வரைக்கும் வச்சது இல்லை. என்னோட ராஜாராணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நயன்தாராவோ நஸ்ரியாவோ சும்மா வந்து ஆடிட்டோ இல்லை ஒரு சாங்க்கு வந்துட்டு போனாங்கன்றது இல்லாமல் ஒரு கதையில் சாலிடாக இருந்தாங்க. ஏன்னா நயன்தாரா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில், அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு ஹீரோயின் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக, இல்லைங்களா? ஒரு சாங்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி லீடு, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, இப்படி தான் போகும். பட் 2 ஹீரோயின் வைக்கும் போது அந்த கதையில் டெஃபினட்டாக நீடு இருக்கும். அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட் போத் ஆஃப் தெம். தானு சார்கிட்ட ஒரு சவால் விட்டுருந்தீங்க. சவால்லாம் உள்ளன இல்லை, சவால் தான் அது. ஏன்னா நீங்கள் அவர் பூஜையிலையும் சொன்னார், ஆடியோ ரிலீஸ்லையும் சொல்லியிருக்காரு. அதை எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். ஸோ அதுக்கு பதில் வந்து மக்கள் சொல்லணும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். அவ்வளோதான் தலைவா. அது பிஸ்னஸ் தலைவா. நம்ம படம் எடுக்கிறவங்க, நம்மளுக்கு அதெல்லாம் ஆஸ் அ டைரக்டர் ஐ கேன் டாக் அபவுட் மை கண்டென்ட். ஐ டோன்ட் நோ அபவுட் பிஸ்னஸ். இட்ஸ் தானு சார். அவர் வரும்போது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? என்ன ஏரியாவில் என்ன விற்றுருக்காங்கன்னு என்கிட்ட கேட்டால் தெரியும். என்ன சீனில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் நான் சொல்லலாம். பிஸ்னஸ் நம்ம பேசவே முடியாதுல்ல சார். சார் இப்போ ஏன் தானே, நான் தப்பாக சொல்லலை. ஒரு டைரக்டரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்து கொடுக்குற வரையும், சென்சார் காப்பி சைன் பண்ணுற வரையும் தான். அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் வேலை. அது அவங்க சிறப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக எல்லா ஏரியாலும் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நானும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது நம்ம பதில் நம்மகிட்ட இருந்து வராது தெளிவாக. சார், இப்போ சினிமாவில் நடக்கிற கதை திருட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் எடுக்கிறது, அவர் கதையை இவர் எடுத்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதை திருட்டை பற்றி? டைரக்டராக நான் ஒன்றும் நினைக்கலண்ணே. அவங்கவுங்க என்ன அவங்களால முடியுமோ அதை செய்கிறாங்க. சிலர் அதை செய்யும் போது அதுக்கு அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு. ஸோ அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் அ வே டு சே. நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் இந்த மீடியத்தோட பெரிய பவரே. அதுதான், என்ன நினைக்கிறோமோ சொல்லலாம். இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விஷயத்த ஒரு கதையாக மாற்றி கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே இன்ஸ்பயர் ஆகிறது எங்கே வேணால் ஆகலாம். அதை வந்து திருடி சொல்கிறவங்க ரொம்ப பெரிய குத்தம். அதை இன்ஸ்பயர் ஆகி சொல்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே. ஒரு பெயிண்டிங் வரைகிறோன்னா ரெட் கலருன்றது, ரெட் கலர் நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தனால தான் நம்மளுக்கு ரெட் கலர்னு தெரியும். அதை நம்ம பெயிண்ட் பண்ணுறனால அதை காப்பின்னு சொல்ல முடியாது ரெட் கலர் யூஸ் பண்ணி. ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டீலிங். ஸ்டீலிங் இஸ் நத்திங் பட் ஒரு கருவை கையிலே எடுக்கிற மாதிரி. அது கிடையாது. ஒரு அழகாக ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம செய்யும் போது அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி செய்கிறவங்க பெருசாக வளர்ந்ததில்லை. அதை நம்மளே பார்த்துருப்போம் நாளடைவில். ஸோ இதுதான் என்னோட பார்வைன்னு. அதில் நான் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு அதே தான் சொன்னார். நான் அதை வந்து சொன்னேன்னா தற்பெருமையாக இருக்கும்ல. ஸோ அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ப்ரொடியூசர்ன்றாரு ஒரு ப்ராஜெக்டோட எல்லாமே அம்மா மாதிரி.
அவங்க தான் பிள்ளைய பெருமையாக சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டும் பெருமையாக சொன்னாங்க. பட் அது பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமானலாம் கிடையாது. டெஃபினட்டாக அவங்க சொன்னதில் ஒரு ஜீவன் இருக்குது. அது என்ன நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு டவுட்ண்ணா. ஆனால் இங்கே சொல்லுங்கண்ணே. இந்த அந்த 100 ஃபீட்லேருந்து குதிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஷாட்லாம் நிறைய இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவி பண்ண திருப்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் சார் நிறைய ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு, ஆனால் இதில் தான் அந்த திருப்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இல்லை, நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அது வந்திருக்கு. அண்ட் அந்த டூப் அது ஆக்சுவலாக வந்து ஒரு டூப் கூட பண்ணியிருக்கலாம் அந்த ஷாட்டை. எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் அந்த ஒரு பெரிய ஸ்டேச்சர் போய் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்றது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. அது என்னன்னா, அவர் ஃபேன்ஸை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஓவரால் இதில் நான் டூப்பே யூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ எல்லா ரிஸ்க்கையும் அவரே எடுத்தார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சுற்றி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரமிப்பாக இருந்தது. அதனால தான் மகேந்திரன் சார் கூட போய் சொன்னார், அந்த சேரில் ஆணி இருக்குன்னு தெரிஞ்சுமாங்க அப்படின்னா, பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிவன் இஸ் 100% அண்ட் வி ஹவ் கிவன் 100%. ஆனால் அந்த பிள்ளை இருக்குல்லண்ணே, அந்த பிள்ளைக்கு வந்து டீச்சர் ரோல்ண்ணே, ஒரு மலையாளி டீச்சர். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் பியூட்டி. அவங்களோட அழகு தான் அவங்களோட அடையாளமே, இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் ஏன் அப்படி ஒரு 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 அழகிக்கு நான் போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வேறு யார் போயிருந்தாலும் ஒரு மெனக்கிடலோ இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயமா இருக்குமானா இருக்காது. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு குழந்தைங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஞ்சலிக்காக இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டாம்பாய்ஸ் கட்டு, ஒரு கண்ணாடி கொடுத்து, ஒரு மெச்சூர் டீச்சர் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்து அவங்க மலையாளம் பேச வச்சு சூப்பராக பேசினாங்க. அண்ட் அதுதான் ஒரு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல. இந்த படத்தை விட்டுட்டு யோசிங்களேன், மலையாளி டீச்சர், ஆங்கிலோ இந்தியன் டீச்சர், ஏமி ஜாக்சன் எப்படி இருக்கும், அது ஒரு கற்பனையாகவே அழகாக இருக்குல்ல. அந்த அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் கதையிலையும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் சமந்தா வந்து டாக்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டை எலிவேட் பண்ணுறது ஹீரோயின்ஸால் ரொம்ப அழகாக முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என் படத்தில் இருந்து தான் நான் சொல்ல முடியும், ராஜாராணியில் நயன்தாரா ஒரு கார்ஸில் அழுது அப்பாவோட பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மித்ரான்ற அந்த சமந்தா டாக்டர் கேரக்டரை நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சமந்தா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ அது எங்களுக்கு திருப்தி, அந்த பொண்ணுக்கும் திருப்தி. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி அபவுட் இட்னு. அண்ட் வெறும் பாட்டு டான்ஸுன்னு மட்டுமே ஹீரோயின் இல்லாமல் ஹீரோயினுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம்ண்ணா. சொன்னா கதை வெளில வந்துருமாண்ணே. கதையே ரொம்ப சிம்பிள்ண்ணே, கதையே ரொம்ப எளிமையான கதைண்ணே. ஸோ அது சரி தங்கச்சி சந்தோஷமாண்ணே, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு கேள்வி, மகேந்திரன் சார் இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்துருவார் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய வசனத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். அதாவது ஷார்ப்பாக அதே சமயத்தில் நல்லா விளங்குற மாதிரி அந்த வசனங்களாக இருந்தது சொன்னார். அது நீங்கள் எங்கே இருந்து எடுத்துக்கிட்டீங்க? ராஜ்குமார் ஹிரானின்னு நம்ம ஹிந்தி டைரக்டர். ஏன்னா நண்பன் நான் ஒர்க் பண்ணும்போது அவரோட அந்த ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தை பண்ணுறதுக்கான வேலைப்பாடில் இருக்கும்போது எழுதும் போது அவரோட டைலாக்ஸ் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஹிந்தியில் தான் இருக்கும், அது தமிழாக்கம் பண்ணும்போது அதில் ஒரு சுருக்கமும் அதில் ஒரு நேர்த்தியும் இருந்தது. நம்ம எல்லாமே எல்லார்ட்ட இருந்து கற்றுக்கிறது தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அண்டு சங்கர் சார் சில இடங்களில் நறுக்குன்னு இருக்கும், அவர் பட்டு நடிக்கும், அந்த விஷயம் அவர்கிட்ட கற்றுனேன். இதெல்லாம் தாண்டி பாக்கியராஜ் சாரோட ரைட்டிங் அண்ட் மணி சார் ரைட்டிங், இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லலாம், எவ்வளோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பண்ணது தான். அதில் மகேந்திரன் சாருக்கு பிடிச்சது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவரோட டைலாக், ஏன்னா அந்த தங்கப்பதக்கம் அவரோட ரைட்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அவரே சொன்னனால தான் இதை நான் வெளில சொல்கிறேன், இல்லைன்னா அது சொன்னாலும் தற்பெருமையாக தான் இருக்கும். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி வந்து கோச் உங்கள் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போலே பேப்பரில், என்ன சார் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்கலாமா, இன்னும் அப்படி ஏதாச்சும் இருக்கலாமான்னு யோசித்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் இது இல்லை அது எனக்கு புரிஞ்சிருச்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அடுத்து எழுதுகிற படத்துக்கு நீங்கள் டைலாக் எழுதி தர முடியுமான்னாரு. வெளில வந்து எனக்கு என்னால் ஒழுங்காக ஒர்க் கூட பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு இமயத்தில் அவரை பார்த்துருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அது நடக்குமா நடக்காதான்னு தெரில, அது சொன்னார், அவர் வாயாலே வெளில சொன்னாருன்றது வந்து எனக்கு இன்னும் பெரிய பெருமை. இதை தாண்டி எனக்கு டைலாக்காக என்ன அவார்டு வந்தாலும் எனக்கு வேணாம், அவர் சொன்னதே போதும்னு தோணுச்சு.
தெரிலண்ணே, நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னே தெரில. பட் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எல்லா இதுலேயுமே நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் என்ன பண்ண போகிறோம், என்ன நம்ம அடுத்து பண்ண போகிறோன்றத தெரியோட இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணுன்றது தெளிவாக இருக்கேன். முக்கியமாக கல்யாணம் ஆகி எங்கேயும் வெளியே கூட போகல. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு தான் அடுத்து யோசிக்கணும்னு இருக்கேண்ணே. பார்த்தாங்கண்ணே, ரெண்டுலேயுமே அழுதாங்க, தேம்பி அழுதாங்க. அது பார்க்கும்போது அழுதாங்க, இது பார்க்கும்போது அழுதாங்க. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருக்குண்ணே. ஆக்சுவலாக எனக்கு சந்தானம் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், வடிவேல் அண்ணா அதை விட ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரையும் இந்த கதைக்குள்ளே அடக்கிறதுக்கான ஸ்கோப்பே எனக்கு அமையலை. ஹியூமர் இல்லாமல் இல்லை, அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் கதைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் போயிடும். ஏன்னா இப்போ எல்லாரும் ராஜாராணி பார்க்கும்போது சந்தானம் இருந்தார் இதில் என்ன, பட் இதில் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன். நைனிகா, அவங்க வந்து வர எல்லா சீனுமே நம்ம சிரிப்போம். ஓகே, நம்மன்றதை தாண்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் சிரிப்பாங்க. அது ஒரு புது முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ராதிகா மேம் விஜய் சார் பேசுகிறது எல்லாமே பயங்கர ஜாலியாக காமெடியாக இருக்கும். அண்டு சமந்தா, இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடியன் இல்லாத ஒரு தருணத்தை இவங்கள வச்சு அங்கங்கே நான் அதை பூர்த்தி பண்ணிட்டேன். இதை தாண்டி மொட்டராஜேந்திர அண்ணன், அவர் வந்து காமெடிக்காக மட்டுமே அவரை நான் கேஷ் பண்ணல. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனில் ஒரு 3 நிமிஷம் அவர் பேசுவார். உறுதியாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன், அந்த இடத்துல எல்லாருமே கை தட்டுவாங்க, எல்லாமே எமோட் ஆகும்னு. ஸோ இதுதானே காமெடிக்கு நான் போகாததுக்கு இந்த கதையில் என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூண்ணே. என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் பண்ண வச்சாங்க. பட் இப்போ நவ் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஐம் வெரி கிளாட் ஐ டிட் தெரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிகாஸ் நார்மலி பேபி ஆர்டிஸ்ட் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஏனோ தானோ வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் இதில் வந்து த்ரூ அவுட் ரொம்ப நல்ல கேரக்டர், மெயின் கேரக்டர் அண்ட் பியூட்டிஃபுல் யூனிட். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம். பட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் யூனிட். ஸோ ஐ எம் கிளாட் ஐ டிட் தெரி. தெரியாதுங்க, இப்போ எனக்கு கேட்டால் எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. நடக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதில் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அதில் வரலாம். இஃப் ஷி வாண்ட்ஸ் டு கம் டு ஃபிலிம்ஸ், ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.